வணக்கம். இன்றைய என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது கடைக்குள்ளே ஒரு டூர் தான் அடித்து உங்களுக்கு அங்கே உள்ள சில பொருட்களோட விலையை காட்ட போகிறேன். கடைக்குள்ளே வந்ததும் முதல்ல கேக் பேக் பண்ணுற தட்டுகள் தான் முன்னுக்கு இருக்குது. அதுலேயும் விதம் விதமான வடிவத்தில் விதம் விதமான சைஸுகள்லேயும் இருக்குது. இது இஞ்சால இந்த பாலுகள் மாக்கள் நாங்கள் இப்போ அளவு எடுக்கிற அளவு கப்புகள் தான் இதில் இருக்குது. அதோட உருட்டுக்கட்டையிலேருந்து மாபிள் கோப்பைகள் எல்லாமே கிடக்கு. இதில் பேரங்கொண்டு காட்டுறேன். வெளிப்பகுதி மாபிளில் இருக்குது, உள்பகுதி அப்படியே இரும்பு, நல்ல பேரமாகவும் இருக்குது, 2 கலரில் இருக்குது பார்க்க. அதுகின்ற விலையை பாருங்க, என்ன விலைன்னு சொல்லி 3739 குரோனாமம்மா. இந்த கடை கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் இருக்கிறது. இஞ்சால கிளாஸ் இருக்குது, கிளாஸ்லேயும் வட்டம் சதுரம் நீள் வடிவம் ஒவ்வொன்றில் இருக்குது. இதில் ஒரு பொருள் காட்டுறேன்னு பாருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். ஊர்களில் செட்டில் கதிரைகள் பின்னுற மாதிரி இது பின்னி வச்சிருக்கணும். அதுலேயே இப்போ வித்தியாசமாகவும் மிஞ்சாலி ஒன்று கிடக்கு, அதோட விலையை பாருங்க. இதுக்கு 2 கைப்பிடி போட்டு வச்சிருக்கணும், 2 பக்கமும் கைப்பிடியாக இருக்குது. இப்போ பழங்களும் போட்டு வைக்கலாம். ஆக்கள் கூட பேர் வந்தால் டீஎல் சர்வ் பண்ணிறதுக்கும் சூப்பரான ஒரு தட்டு. இஞ்சால அப்படியே இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், நூடில்ஸ் செய்கிற மிஷின். இது நல்ல மெல்லிசா மாவை தட்டி இதுக்கு போட இப்படி வெட்டுப்படுமாம். அதை பேருந்து நூடில்ஸாக அவிச்சு போட்டு சாப்பிடலாம். 669 குரோன் அதுன்ற விலை. இஞ்சால மாபிள்ளையே 2 கைப்பிடியோட முதல் நான் அந்த பெண்ணை வேலை காட்டின மாதிரியே இதிலேயும் இருக்குது. இஞ்சால மாபிள் இதுகள். இஞ்சால சில்வரோட விலைகளை பாருங்க, சில்வர் சட்டிகள். இது மேலே இருக்கிறது இரும்பு, சின்ன சின்ன சட்டிகள் தான். சட்டியான பேரமாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்குது. இப்போ சில பாத்திரங்கள் சமைக்கக்குள்ளே இப்படி இரும்புகள் இருந்தாலும் இப்போ சோப்புகள் இதுகள் போட்டு நாங்கள் கழுவுவோம் தானே, கழுவைக்குள்ளே கரலுகள் வர்ற மாதிரி இந்த பாத்திரங்களில் அப்படி இருக்காது. இது கொஞ்சம் குவாலிட்டியான பொருட்கள், இதுகளுக்குரிய அந்த வாரண்டி இதுகள் எல்லாம் இருக்கிற கடை இது. அதால் தான் இது கொஞ்சம் விலையாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் மிளகு உப்புகள் போட்டு வைக்கிற குப்பியல் தான் இது. அது வெளிப்பகுதி மரத்தாலேயே செய்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இஞ்சால கிளாஸ்லேயே இருக்குது பாருங்க. இப்படியானதுகள் கிஃப்ட்டுகள் கொடுக்க நல்லா இருக்கும், செட்டாக வண்டி கொடுக்கணும். இப்போ உப்பு இதுகள்லேக்க 2-3 ஒரே மாதிரி. இதில் சில்வர்கள் கிளாஸ் சேர்ந்த மாதிரி ஒரே செட்டு. அதோட விலையை பாருங்க, 159 குரோனாம். அதுக்குள்ளே 2 செட்டு தான் இருக்கும், மிளகும் உப்பும் போடுற மாதிரி 2 குப்பி தான் இருக்கும். இதே மாதிரி ஆனால் சைஸுகள் வித்தியாசம். இதில் ஒரு உள்பகுதி சில்வரால் இருக்குது, வெளிப்பகுதி இரும்பால் இருக்குது. அப்படி வித்தியாசமான இதாக இருக்குது. அதிலும் கொஞ்சம் விலைகள் கூடவாக இருக்குது பாருங்க, 2200 சொச்சம். பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சண்ட பாத்திரங்கள் வித்தியாசமாக இருக்குது. இஞ்சாலயம் எல்லாம் சில்வர்கள். இதில் மாபிள் கப்புகள் இருக்குது, சின்னாக்கள் விரும்பி குடிக்கிற மாதிரி. ஒவ்வொரு படங்கள் வித்தியாசமாக. அதோட விலையை பாருங்கள், 269 குரோன். அப்படியே இஞ்சால வந்தால் சின்ன சின்ன மாபிள் டிஷ்ஷுகள், மாபிள் கோப்பைகள், மாபிள் கப்புகள் ரெண்டு இருக்குது. அதோடு அப்படியே வந்தால் இந்த குளிர்பானங்கள் குடிக்கிறது, ஜூஸுகள், சர்பத்துகள், இதுகளும் சாப்பிடலாம். மற்றது வைனுகள் குடிக்கிற வைன் கிளாஸுகள், அதுகள் தான் இஞ்சாலு தட்டில் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குது. முன்னுக்கு இது மெழுகுதிரி செட்டாக இருக்குது வைக்கிற மாதிரி, அதுக்கு நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே நேரே பாருங்க, இந்த கடை 2 மாடியாக இருக்குது, மேலே கீழேண்டு. இதில் மெழுகுதிரியல் கலராக இருக்குது. அப்படியே வந்தால் நேரே இதில் பாருங்க, செப்பில் கரண்டி இருக்குது, தேக்கரண்டி. இஞ்சால அப்படியே வந்தால் சின்ன சின்ன பொருள்கள் அப்படியே இஞ்சால எடுக்கலாம். இப்போ கத்தி, கரண்டிகள், முட்டை வெட்டுற தட்டு, கத்திரிக்கோல்,
தோசை பிரட்டி எடுக்கிற கரண்டி, தேயிலை வடியிலேருந்து எல்லாமே சின்ன சின்ன ஐட்டங்கள் ஒரே இடத்துலையே இப்படியே பார்த்து என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரே இடத்துல இருக்குது இந்த இந்த சின்ன சின்ன பொருட்கள். உருளைக்கிழங்கு சீவுறதுலேருந்து இப்போ கிரில் பண்ணி எடுக்கிறதுகள், பொரிச்சு பிரட்டி எடுக்கிற மாதிரி. இதில் இன்னும் ஒரு பொருள் இருக்குது பாருங்க. இந்த குளிர் இது தான். இப்போ இதில் மோட்டார் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது நாங்கள் தண்ணி விட்டோம்னா அதனால் கேஸ் குளிர் இதாகவே இருக்கும். இப்போ கோலாக்கள் குடிக்கக்குள்ளே எப்படி எங்களுக்கு கேஸ் இருக்கும், அந்த சோடா வந்துண்டு சொல்லி சொல்கிறோம். இங்கே வேறு இடங்கள்ல என்ன மாதிரி சொல்கிறதோ தெரியல. நல்ல இதாக இருக்கும். இந்தியாவில் வந்தால் கேக் அடிக்கிற மிஷினுகள் இருக்குது, வஃப்லர் சுடுற மிஷினுகள் இருக்குது, கிரைண்டர்கள், உருளைக்கிழங்குகள் பொரிக்கிற சிப்ஸ் பொரிக்கிற மிஷினுகள், சாண்ட்விச் மிஷின், ரைஸ் குக்கர்கள் உண்டு. அப்படியே இந்தியாவில் மிஷின் ஐட்டங்கள் கூடுதலாக இருக்குது. இந்தியாவில் கேக்கு ஐசிங் போட்டு டெக்கரேஷன் செய்கிற இது, பொம்மை குட்டிகள், பொம்பளை பிள்ளை என்ற உருவங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுன்ற விலையில் பாருங்க, ஆக கணக்க விலைகள் இல்லை. 129 ரூபா, 150, 69 அப்படி ஒவ்வொரு உருவங்கள் இருக்குது. நான் இதுக்கு சுற்றி நான் எடுத்த பொருள் இது தான். எப்படி இருக்குது, நான் இது ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு. இதயத்தில் மெழுகுதிரி வச்சு எரிக்கிற மாதிரி ஒரு டிஷ். இதோட இந்த காணொலியை முடிக்க போகிறேன். நானும் வேண்டிட்டேன். என்னுடைய சேனலை முதலாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியில் நண்பரோடு பகிர்ந்துடுங்க. இன்னும் ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.